ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இது நான் பார்த்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஸ்டோரியாக சொல்ல போகிறேன் நான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மனதை மாற்றுங்கள், எல்லாம் மாறும் அப்படின்றது தாங்க இந்த ஸ்டோரியோட முக்கியமான ஒரு டைட்டிலே. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயம் உங்களுடைய லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் உங்களுடைய பிரெயினில் இமேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விஷுவலேஷன் அப்படின்றத கொடுங்க. ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை சொருவிக்கிட்டு சவுண்டை மைல்டாக வச்சு கேளுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோவோட முடிவில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லிடுங்க. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு யாரையா பார்த்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை யாராவது உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா? மனசாட்சி அப்படின்றது இங்கே யாருக்குமே கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஆர்கனா என்ன? உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக என்ன? கிடையாது. மனசாட்சி அப்படின்றது ஒரு ஆர்கனோ இல்லை உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதியோ இது எதுவுமே கிடையாது. இதை எல்லாமே பண்ணக்கூடியது யார் தெரியுங்களா? பிரெயின். இதயத்தில் உனக்கு ஈரம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதயம் இருந்தால் தான் உயிரோடையே இருக்க முடியும். ஆனால் இதயத்தில் ஈரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவனுக்கெல்லாம் இதயமே இல்லைடா, இவெல்லாம் இப்படி தாண்டா நடந்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இதயத்திலிருந்து நம்ம எதையுமே யோசிக்க போகிறது கிடையாது. நம்ம மனசுலேருந்து எதையுமே செய்ய போகிறது கிடையாது. நம்ம செய்யக்கூடியது எல்லாமே நம்முடைய மூளையில் இருந்து தான் நம்ம செய்கிறோம். நம்மளுடைய பிரெயின் தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ நான் படித்த ஒரு புக்கில் அதில் சொல்லியிருக்கிற கதைகளை, அதில் சொல்லியிருக்கிற ரிசர்ச் பண்ணியிருக்கிற விஷயங்களை டெக்னாலஜி மூலிமா சொல்லாமல் நமக்கு புரிகிற மாதிரி எளிய முறையில் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு தரேன். முதல்ல நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மனசுலேருந்து எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. எல்லாமே நம்மளுடைய பிரெயின் பண்ணக்கூடிய வேலை தான். இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இரக்கம் அப்படின்றது, அதாவது ஐயோ பாவம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன் நம்ம வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி. இது அவங்களுடைய சிந்தனைகளை பொறுத்து தான் அமையும். அதுக்காக இவனுக்கு மனசாட்சியே இல்லை, மனசே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ண முடியாது. மனசு அப்படின்றது இங்கே கிடையாது. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்மளுடைய பிரெயின் அனலைஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதை இந்த இடத்துல கொண்டு வரும். ஒரு சிலருக்கு அவன் கஷ்டப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற ஒரு யோசனையெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்கள பற்றி கேர் பண்ணாமல் தன்னுடைய சுயநலத்தை மட்டும் கேர் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிரெயின் முடிவுகளை உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ இன்னும் ஒரு சிலர் மற்றவங்கள பற்றி ஐயோ பாவம் இவங்களும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இது என்ன செய்யும்னா, மற்றவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்காக ஆன்சராக இந்த இடத்துல அது கொடுக்கும். இது போல தான் உங்களுடைய பிரெயின் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு, நம்மளுடைய பிரெயினோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வாழைப்பழ சோம்பேறி. அந்த பிரெயின் என்ன செய்யும் அப்படின்னா, இருக்கிறதுலே ஷார்ட்கட்டை தான் அது தேர்ந்தெடுக்கும். அதே போல் உலகத்திலேயே பிரெயின் அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஒரு பென்ட்ரைவில் போட்டு அதை நம்ம ப்ளே பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 300-400 வருடங்களுக்கு அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாமா. அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரெயினோட கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தில் முட்டாளாயிடுறாங்கல்ல. அதே போல் தான் இந்த பிரெயின் ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு முட்டாள். ஷார்ட் டைம், அதாவது சீக்கிரமாக ப்ளஷரை எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். ஒரு விஷயத்தை சீக்கிரமாக நம்ம எடுத்துக்கணும், இதை எப்படியாவது ஷார்ட்கட்டில் அடையணும் அப்படின்றது. அதுக்குள்ளே ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு, அதான் அந்த டோபமைன். அந்த டோபமைன் அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு, ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்ன செய்யும்னா, அடைச்சா ஏன்டா இதை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்க, இதுதான் ஈஸியாக இருக்கே அப்படின்ற அதை எடுக்கும். அப்போ பிரெயின் இந்த வேலையை பார்த்துருச்சு அப்படின்னா, அப்போ ஈஸியாக ஒரு ப்ளஷர் வருது, உங்களுக்கு ஒரு டோபமைன் சுரக்குது அப்படின்னா, அப்போ உங்களுடைய உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. உங்களுடைய உடம்பு வேறு, உங்களுடைய பிரெயின் வேறு, இதெல்லாம் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு பார்ட். ஆனால் பிரெயின் அது இஷ்டத்துக்கு தான், அதனுடைய வேலைகளுக்கு தான் செயல்படும். சரி, ஓகே, இது எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுது அப்படின்னு தெரியல. நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எப்போவுமே சரி, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இல்லை வெளியில் போகிறீங்க, இல்லை ஏதேனும் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் எடுத்த உடனே ஏதாவது கஷ்டமான ஒரு வழி இருக்கும். அந்த கஷ்டமான வழினா அதை ஆரம்பிக்கிறதே அந்த வழியில் தான் ஆரம்பிக்க முடியும். ஆனால் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா,
இதை இன்னும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நிச்சயம் வந்துட்டு உங்களோட பிரெயின் கரெக்டாக தான் வேலை செய்யும். உங்களுடைய பிரெயின் இருக்கிறதுல ஷார்ட்கட்டை மட்டும் தான் யோசிக்கும். இது வந்துட்டு வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எக்ஸட்ரா நீங்கள் வந்துட்டு வேறு என்ன வேலைகள் செய்கிறீங்களோ அதிலெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, சுற்றியும் வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் நீங்கள் விளையாடக்கூடிய கிரிக்கெட்டை பார்த்துட்ருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரே சந்தோஷம். நீங்கள் ஒரு ஷாட் அடிக்கிறீங்க, அதை பார்த்த உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, உங்களை பாராட்டுறாங்க, படுத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். செம்ம ஜாலியாக இருக்குது, சும்மா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி. இது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டோபமைன் அப்படின்றது உங்களுக்குள்ளே கிடைக்கும். அதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்றது அந்த இடத்துல கிடைக்கும். அதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஒரு கேமை விளையாடுறீங்க. அந்த கேமை விளையாடக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அதாவது நீங்கள் கிரவுண்டில் விளையாண்ட ஃபீல் அந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் போய் கஷ்டப்பட்டு கிரவுண்டில் போய் விளையாடுறதுக்காக யோசிப்பீங்களா? ஸோ இதை இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் வந்துட்டு நிறையா பேர் இந்த படங்களுக்கெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அடிமையாக இருக்கிறாங்க. புகைப்பழக்கத்துக்கெல்லாம் வந்துட்டு அடிமையாக இருக்கிறாங்க. இந்த புகை பிடிக்கிறதுனால வந்துட்டு நமக்கு என்ன பெருசாக கிடைக்க போகுது? புகை உள்ளே போகுது, வெளியில் வருது. இது என்னாகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயின் இதை செட் பண்ணிடுச்சு. நான் சாப்பிட்ட உடனே புகை பிடிச்சிருவேன், நான் காலையில் வந்துட்டு புகைப்பிடிச்சா தான் என்னால் வந்துட்டு பாத்ரூமே போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுடைய பிரெயின் முடிவு பண்ணி, அது முடிவு பண்ணிடுச்சுன்னா, இங்கே வந்துட்டு கோடிக்கணக்கான ஒரு பேரில், லட்சக்கணக்கான ஒரு பேரில் எவ்வளோ பேர் சுற்றி நின்னாலும் அதுக்கு என்ன வேணும்? ஷார்ட்கட்டில் இது எல்லாமே கிடைக்குதுன்னா அது ஷார்ட்கட்டில் மட்டும்தான் எடுத்துக்கும். அதனால் உங்களுடைய பிரெயினை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்காதீங்க. ஷார்ட் டைம் ப்ளஸர் அதை வந்துட்டு எடுத்துக்காதீங்க. விஜய் கூட இப்போ அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு அவங்க பாஸ் ஆகிட்டாங்க, அப்புறம் ஃபெயில் ஆனவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பாஸ் ஆனவங்களுக்கு ஒரு விழா அப்படின்றது, பாராட்டு விழா அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்திருந்தார். அதில் அவர் சொல்லியிருப்பார், தயவு செய்து ஷார்ட் டைம் ப்ளஸரை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஷார்ட் டைம் ப்ளஸர் அப்படின்னா என்ன? இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாதாரணமாக ஆயிடுச்சு. அதை போட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, கஞ்சா அப்படின்றது, அதெல்லாம் வந்து சாதாரணமாக ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தா கிடைக்குது, அங்கே பார்த்தா கிடைக்குன்னு வந்து நியூஸில் அங்கங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்றது வெளியில் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இது போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி ஷார்ட் டைம் ப்ளஸருக்கு அடிமை ஆகிடாதீங்க அப்படின்றத வந்துட்டு சொன்னார். ஸோ அது எதுக்காக சொல்லியிருந்தார் அப்படின்னா, முக்கியமான விஷயம் நம்மளுடைய பிரெயின் தான். இந்த பிரெயின் ஷார்ட் டைம் ப்ளஸருக்கு போய் அடிமை ஆயிடுச்சு அப்படின்னா அது முழுமையாக அதை மட்டும்தான் வேலை பார்க்கும். இப்போ போதைக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே அது என்ன செய்யும்னா அந்த இடத்துல ஷார்ட் டைமில் தான் உங்களுடைய பிரெயின் எதிர்பார்க்கும். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்து நீங்கள் அதுக்கு அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னா அதை தான் உங்களுடைய பிரெயின் செய்யும். இப்போ ஒரு திருமணமாய் அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதற்கு முன்னாடியே ரொம்ப சுலபமாக ஈஸியாக நீங்கள் ஒரு மொபைலை பார்த்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன செய்யும் உங்களுடைய பிரெயின்? அப்போ அங்கே தானே போகும். எதனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எதனால் இதுக்கு மட்டும் அடிமைகள் அதிகமாக இருக்கிறாங்க? எதனால் இதை மட்டும் விட முடியல? ஒரு நல்ல பழக்கத்தை ஈஸியாக விட்டுறோம். ஜிம்முக்கு போகிறதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு நாள் போகிறோம், 2 நாள் போகிறோம், 3ஆவது நாள் வந்து அடப்போடா இதுக்காண்டா போவோம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறோம். ஏன்னா அது லாங் டைம் ப்ளஸர். இது லாங் டைமில் உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது நடக்கும். பட் நீங்கள் ஜிம்முக்கு போகாமல் இருக்கிறது உங்களுக்கு ஷார்ட் டைம் ப்ளஸர். அதாவது ரீசன் தேடுவீங்க. இன்றைக்கி போகலாமா, வேணாம், இன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, இன்றைக்கி வேணாமே, லைட்டாக டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே உங்களுக்கு டயர்டே இருக்காது. ஆனால் நீங்கள் யோசிக்கிறதுனால உங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும் உங்களுடைய உடம்பு. இந்த பிரெயின் இந்த வேலையை தான் வந்துட்டு செய்யும். அதனால் பிரெயினுக்கு நீங்கள் ஒரு எஜமானாக மாறுங்க. அதாவது நீங்கள் தான் ராஜாவாக மாறுங்க உங்களுடைய பிரெயின். இப்போ ஒரு விஷயம் உங்களோட பிரெயின் சொல்லுது அப்படின்னா அதை ஒரே வார்த்தையாக சொல்லுங்கள், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு நீடு கிடையாது, நான் இன்றைக்கி ஜிம்முக்கு போயே தீருவேன் நான். நீ என்ன சொல்கிற? ஒரு தடவை நீங்கள் சொல்லி பாருங்களேன். நீ என்ன சொல்கிற? நான் இன்றைக்கி ஜிம்முக்கு போயே தீருவேன் நான், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்களேன். அதே போல் வந்துட்டு இது போன்ற படங்கள் பார்க்கக்குள்ள எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்காக ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு காத்துட்ருக்கா, இல்லை என்னுடைய மனைவி இருக்கிறா, நான் அதுக்கிட்ட போய் அங்கே வந்துட்டு இது பண்ணிக்கிறேன், நீலாம் எனக்கு தேவையே கிடையாது, உன்னை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது, நான் அவங்களுக்குலாம் துரோகம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி பாருங்களேன். அதுக்கிட்ட அது நீங்கள் சொல்கிறத கேட்கும். உண்மையில் சொல்கிறேன், உங்களுடைய பிரெயின் நீங்கள் சொல்கிறத கேட்கும். அதற்காக தான் விஜய் அவர்களும் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், ஷார்ட் டைம் ப்ளஸருக்குள்ளே மாட்டிக்காதீங்க, இதில் மாட்டினீங்க அப்படின்னா உங்களால் மீண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ ஈஸியாக எல்லாமே கிடைக்குது. இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலலாம் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடைச்ச விஷயம். பட் இப்போ ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்மளோட பிரெயின் அதுக்குள்ளே தான் வந்துட்டு தேடி போய் ஓடுது. அதனால் உங்களுடைய பிரெயினை நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வந்துட்டு பிரெயினை உங்கள் கண்ட்ரோலில் வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா
கடைசி வரைக்கும் நம்மளால் நம்மளுடைய பிரெயினை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இருக்கிற வரைக்கும் அது ஷார்ட்கட்டை தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது டெக்னிக்கலாக சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லிக்கிட்டு போகலாம். பட் நமக்கு புரியாது இல்லைங்களா? ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. அதனால் எனக்கு புரிஞ்ச முறையை நான் மற்றவங்க எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்த மக்கள், நண்பர்கள், நண்பிகள் அனைவருக்குமே வந்துட்டு நன்றி. இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்? இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம நாளைக்கு ஒரு நச்சுன்னு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம்.